ஜெர்மனியில் புகலிடம் கோரிய தமிழ் இளைஞன் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனி சென்று அங்கு அகதி என பதிவு செய்தார். அதன் பின்னர் ஜெர்மன் அதிகாரிகள் அவரை அகதி முகாமில் தங்க வைத்துள்ளனர். விசா இன்மை, வேலையின்மை, தனிமை, மொழி பிரச்சினை போன்ற காரணங்களினால் இளைஞர் மரண விரக்திக்கு உள்ளாகி மீண்டும் ஊருக்கு வரப்போகின்றேன் என அடிக்கடி குடும்பத்தினருக்கு கூறி வந்ததாக கூறப்படுகின்றது. குடும்பத்தினரும் போன காசை உழைத்து கொண்டு வா என்று ஆறுதல் கூறியும் இளைஞர் விபரீத முடிவெடுத்து நேற்று அதிகாலை முகாமில் தூக்கிட்டு மரணித்து உள்ளார். சம்பவத்தில் ஊரேலு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இளைஞனின் மரணம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடு செல்லும் முனைப்பில் ஈடுபடும் பலருக்கு இது ஒரு முன்னுதாரணமாக உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.